Namaste student. Today we are going to see a topic about chapter 2 Laki Chudiyang from the book of Vasant 8th standard second language. Student last session la நம்ம page number 7 வரைக்கும் complete பண்ணி முடிச்சோம் இல்லையா? I hope அந்த பேராகிராஃபை அந்த பேஜை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூட்டியாக பேஜ் நம்பர் 8லேருந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், all of you take your book page number 8. I will read the paragraph. परंतु इन सब बातों के अधिगरित जिस कारण वक मुझे अच्छा लगता वक एकता की लगभग ரோஜ், அதாவது ஒரு டெய்லியும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லக்பக் ரோஜ் ஹி ஏக் மேரே லியே ஏக் தோ கோலியாங் பனா தேத்தா. இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் தேர் வேர் சம் ரீசன் வாய் த ரைட்டர் லைக்ட் இட். பத்லு மாமா இஸ் டெல்லிங் த ஆத்தர் தட் ரீசன் ஹீ லைக்ட் ஆல்மோஸ்ட் டெய்லி ஹி வுட் மேக் 1 or 2 கோலியாங், அதாவது அந்த உருண்டைகள்னு சொல்லுவோம் இல்லையா, 1 or 2 tablet ஃபார் த ரைட்டர் அண்ட் ஹி வுட் கிவன் இட் டு த ரைட்டர் டு பிளே. This was one of the main reason that he liked பத்லு மாமா. ஆனால் இது எல்லாவற்றையும் தவிர எழுத்தாளர் அதை விரும்புவதற்கு சில காரணங்கள் இருந்தன. பத்லு மாமா ஆசிரியருக்கு என்ன காரணங்களை கூற விரும்புகிறார் என்றால், கிட்டத்தட்ட தினசரி அவர் எழுத்தாளருக்கு 1 அல்லது 2க்கு மேற்பட்ட அதாவது அந்த பால்ஸை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? மேலும் அதை எழுத்தாளருக்கு விளையாடுவதற்கு பத்லு மாமா விரும்பியதற்கு காரணமாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்கிறதா இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. மாய் பகுத்தா ஹர் கர்மி, அதாவது கோடைக்காலம் சொல்லுவோம் இல்லையா, சம்மர் ஹாலிடேஸ், அதை குறிப்பிட்டிருக்காங்க. கர்மி கி சுட்டி மேம் அப்பனே மாமா கி யஹங் சலா जाता और एक 8 महीनों वहाँ रहकर स्कूल खुलने के समय तक वापस आ जाता. அதாவது அந்த சம்மர் ஹாலிடேஸை ஃபுல்லாக நம்ம ஆத்தர் வந்து அந்த பத்லு மாமா வீட்டில் தான் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். As every school has summer vacation, all the children go to their maternal uncle's house. So the writer also used to go to his maternal uncle's place. He spent the entire month of that at his maternal uncle house and spent most of the time there with Bablu Mama, as he used to give him lacquer pills to play. ஒவ்வொரு பள்ளி விடுமுறை, அதாவது கோடை விடுமுறை இருக்கும் நேரத்தில் எல்லா குழந்தைகளும் தங்கள் தாய்மாமா வீட்டிற்கு செல்கிறார்கள். எனவே எழுத்தாளரும் தனது மாமாவிடம் இடத்திற்கு செல்வது வழக்கம். அவர் சம்மர் ஹாலிடே அந்த கோடைக்காலம் மாதம் முழுவதையும் தனது மாமாவின் வீட்டில் கழித்தார். மேலும் பத்லு மாமாவிடம் அதிக நேரம் செலவிட்டார். ஏனில் அவர் விளையாடுவதற்கு அந்த உலோக பால்ஸை கொடுக்கறதுனால அவரிடம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. परंतु 2 दिन बाद ही माइम अपने मामा के यहाँ गया कहूँगा तभी मेरे पिता की तक दूर के सागर मीन्स टाउन, ओकेங்களா, माइम बदली हो गई और एक लंबी अवधि ரொம்ப लॉन्ग लीव, ओकेங்களா, तक माइम अपने मामा के गाँव न जा सका. அவங்களுடைய அப்பாவுக்கு டவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே அவங்க மாமாவோட வீட்டுக்கு போகக்கூடிய டைம் வந்து அவருக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டதா சொல்கிறாங்க. தப் லக்பக் ஆட் 10 வருஷம், 8 அல்லது 10 வருஷத்துக்கு பிறகு, ஓகேவா, கே பாத் ஜப் மைம் வஹா கயா தோ இத்தனா படா ஹோ சுக்கா தாக்கி லாக்கி கோலியாங் மேம் மேரே ருச்சி நெஹிம் ரக் கயித்தி. அதாவது அந்த பத்லு மாமா வந்து அவங்களுடைய அந்த எழுத்தாளருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோலியாங் அந்த ரவுண்ட்ஸ் வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எழுத்தாளருக்கு குறைந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். நம்ம It happened only 2 or these times that when the writer had gone to his maternal uncle's house during the summer holidays, then his father would have changed.
That is, he had to move to another place, due to which the whole family would also go there. Then, for a long time, he would not go to his maternal uncle's. This was their compulsion, as they had gone away from the village. After about 8 to 10 years, when the author went there, he had grown so much that he was not interested in lacquer pelts. கோடை விடுமுறை நாட்களில் எழுத்தாளர் தனது மாமாவின் வீட்டிற்கு சென்றிருந்த போது அவரது தந்தை, அதாவது வேலை நிமித்தம் காரணமாக வேறொரு இடத்திற்கு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அதனால் அவர்கள் எல்லோரும் முழு குடும்பமும் அங்கு செல்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது 2 அல்லது 3 முறை மட்டுமே நடந்தது. பின்னர் நீண்ட நேரம் அவரால் தனது மாமாவின் கிராமத்திற்கு செல்ல முடியவில்லை. அவர்கள் கிராமத்திலிருந்து விலகி சென்றதால் இது அவர்களுக்கு கட்டாயமாக இருந்தது. சுமார் 8-10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் அங்கு சென்றிருந்த போது அவர் அந்த உலோக பால்ஸில் ஆர்வம் காட்டாத அளவுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதக गाँव में होते हुए भी कई दिनों तक मुझे बदले क्या ध्यान मीन्स ஞாபகம் ஓகேங்களா ना आया. इस बीच मैम ने देख कि गाँव में लगभग सभी स्त्रियों मीन्स वुमेन्स ओकेங்களா कांच मीन्स ग्लास ही चुड़ियंग पहने है. எல்லாரும் அந்த கிராமத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலோக வளையல்களை தவிர்த்துட்டு கண்ணாடி வளையல்களில் அணிஞ்சிருக்கிறத எழுத்தாளர் பார்த்துருக்கார். விரலே மீன்ஸ் நமக்கு பகுத் கம், ஒரு சில உமன்ஸ் மட்டும் உலோக வளையல்களை அணிஞ்சிருக்கிறத பார்த்துருக்காரு ஓகேங்களா. इस बीच मैम ने देखा कि गाँव में लगभग सभी स्त्रियों कांच की चूड़ियां पहनी हैं. विरले ही हाथों मैम ने लॉ की चूड़ियां देखी. तब एक दिन सहसा मुझे बदला का ध्यान हो आया. அதாவது when the writer returned to his maternal uncle's village after many years, he could not remember Badalu Mama because he had grown up. His hobbies had changed now. Meanwhile, he noticed that almost all the women in the village are wearing glass bangles. That is, when the writer saw that the woman who used to like to wear lac bangles earlier, now their habits have changed. They too have started wearing glass bangles. In very few hands he saw lac bangles, which was a feeling of change. Then one day he suddenly got to the attention of Badalu when he saw a woman wearing colorful glass bangles and some women wore lac bangles. He wanted to meet them. எழுத்தாளர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது மாமாவின் கிராமத்திற்கு திரும்பிய போது பதுலு மாமாவால் நினைவு கொள்ள முடியவில்லை. அவர் வளர்ந்திருந்ததால் அவரது பொழுதுபோக்கு இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டன. இதற்கிடையில் கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைத்து பெண்களும் கண்ணாடி வளையல்களை அணிந்திருப்பதை அவர் கவனித்தார். முன்பு உலோக வளையல்களை அணிய விரும்பிய பெண்கள் இப்போது அவர்களின் பொழுதுபோக்குகள் மாறிவிட்டன என்பதை எழுத்தாளர் பார்த்தபோது அவர்களும் கண்ணாடி வளையல்களை அணிய தொடங்கி உள்ளனர். மிக குறைந்த கைகளில் அவர் உலோக வளையல்களை காண்டார். இது மாற்றத்தின் ஒரு உணர்வு. பின்னர் ஒரு நாள் அவர் திடீரென பதுலு மாமாவின் கவனத்தை பெற்றார். அவர் வண்ணமயமான கண்ணாடி வளையல்களை அணிந்த பெண்களையும் சில பெண்கள் உலோக வளையல்களையும் அணிந்திருப்பதை கண்டார். அவர் பதுலு மாமாவை சந்திக்க விரும்பினார். அதாவது ஆத்தர் திரும்பவும் தன்னுடைய மேட்டர்னல் அங்கிளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. बात एक हुई कि बरसात में मेरे मामा की छोटी लड़की, अதாவது சின்ன குழந்தை, ஆங்கன் மீன்ஸ் கோர்ட்யார்டு, மேம் ஃபிஸ் லக்கர் கீர் படி, கீழே விழுந்துட்டாங்க. அவர் உஸ்கே ஹாத் மேம் காஞ்சி சுட்டி, அதாவது கண்ணாடி வளையல் டூட்கர் குத்தி, உஸ்கி கலாய் மீன்ஸ் ஒரு அடிபட்டு போயிடுச்சு ஓகேவா. மேம் கூஸ் கை, அவர் உஸ்ஸே கூன் மீன்ஸ் பிளட், பஹனே லஹா, மேரே மாமா உஸ் சமய கர் பர் நாத்தே, அந்த நேரத்தில்
அந்த பதுலு மாமா வந்து வீட்டில் இல்லை. முஜே ஹி உஸ்கி மர்ஹஸ் பட்டி, அதாவது ஆயின்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கர்னி படி. இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். இட் வாஸ் a rainy day and the little girl of the writer maternal uncle she slipped and fell in the courtyard and broke her hand glass bangles and entered it in her hand. The writer realized how harmful glass bangles can be. It can hurt people. Has happened to his maternal uncle little girl. Due to the fall, the glass bangles got penetrated into the wrist and the maternal uncle girl was injured. அது ஒரு மழை நாள் மற்றும் எழுத்தாளரின் தாய்மாமாவின் சிறுமி அவர் நழுவி முற்றத்தில் விழுந்து கையின் கண்ணாடி வளையல்களை உடைந்து அவள் கையில் குற்றிவிட்டது. கண்ணாடி வளையல்களை எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை எழுத்தாளர் உணர்ந்தார். அது மக்களை காயப்படுத்துகிறது என்றும் உணர்ந்தார். அவரது மாமாவின் சிறுமிக்கு நடந்தது போல் கண்ணாடி வளையல்கள் மணிக்கட்டியில் சிக்கி சற்று மாமாவின் சிறுமிக்கு காயமடைந்து அதிலிருந்து இரத்தம் வழிவதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டதாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்காங்க. तभी सहस मुझे बदलू का ध्यान हो आया और मैंने सोच कि उससे मिल आऊँ. अतः शाम को मैं घूमते, அதாவது ஈவினிங் டைமில் घूमते मीन्स சுற்றி வர்றது, ஓகேங்களா. घूमते घूमते उसके घर चला गया. बदलू वहीम चबूतरे पर नीम के नीचे एक खाट पर लेटा. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, then suddenly the writer got the attention of Badulu. The writer thought to meet him. He remembered the Badulu mama as he used to make lac bangles and the story of bangles was happening there. How to glass bangles has been kissed into the hand the younger sisters. So he got to care of Badulu mama and he went to meet him. In the evening the writer took a walk and reached Badulu house. Badulu was lying on a cot under neem on a slightly higher surface. பின்னர் திடீரென்று எழுத்தாளர் பதுலுவின் கவனத்தை பெற்றார். எழுத்தாளர் அவரை சந்திக்க நினைத்தார். அவர் பதுலு மாமாவை நினைவு கூர்ந்தார். அவர் வளையல்களை எவ்வாறு தயாரித்தார் என்பதையும் அதன் கதையையும் அங்கு என்ன நடக்கிறது, கண்ணாடி வளையல்கள் தங்கையின் கையில் எவ்வாறு அடிபட்டது என்பதையும் பதுலு மாமாவின் பாரம்பரியத்தை அவர் எப்படி உணர்ந்தார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அவர் பதுலு மாமாவை சந்திக்க விரும்பினார். எழுத்தாளர் மாலையில் அந்த வில்லேஜில் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு திரும்ப பதுலு மாமாவின் வீட்டை அடைந்தார். பதுலு ஒரு கட்டிலில் படித்து கொண்டிருந்தார். அந்த கட்டில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்ப மரத்தின் கீழே இருந்துட்டு அந்த கட்டில் வந்து கொஞ்சம் உயரமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. நமஸ்தே பதுலு காக்கா, मैंने कहा नमस्ते भैया. उसने मेरे नमस्ते का उत्तर दिया और उठकर खाट पर बैठ गया. परंतु उसने मुझे पहचाना नहीं और देर तक मेरे ओर निहारत रहा. मैं हूँ जनार्दन काका, आपके पास से गोलियां बनवाकर ले आता था. मैंने अपना परिचय दिया. அதாவது பதுலு மாமாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் எழுத்தாளருடைய ஞாபகங்கள் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அதை பற்றி இந்த பேராகிராஃபில் குறிப்பிட்டிருக்காங்க. As soon as the writer reached there, he said, Namaste Badulu Kaka. He answered the writer Namaste and got up and sat on the cot. Badulu Mama could not recognize the writer because now he was old. His work he had also stopped. Somewhere also a parishioner. As the author has now grown up after many years, he has not returned. He could not recognize Badulu Mama, kept trying to identify him. உடனே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஜனார்தனன் காக்கா, ஹேஸ் பதுலு யூஸ் டு கால் மேட்ரினல் அங்குள் ஹேஸ் காக்கா. தென் ஹீ இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் said that the name was Janardhanan and he used to make lacquer pills for him.
எழுத்தாளர் அங்கு சென்றவுடன் நமஸ்தே பதுலு காக்கா என்றார். அவரும், அதாவது பதுலு மாமாவும் எழுத்தாளருக்கு நமஸ்தே என்று பதில் அளித்து கட்டிலில் அமர்ந்தார். பதுலு மாமாவால் எழுத்தாளரை அடையாளம் காண முடியவில்லை. ஏனெனில் அவருக்கு இப்போது வயதாகிவிட்டது. அவருடைய வேலையும் நின்று போய்விட்டது. எழுத்தாளர் இப்போது வளர்ந்து விட்டதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி வந்ததால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. பதுலு மாமா அவரை அடையாளம் காண முயற்சித்தார். உடனே, நான் ஜனார்த்தனன் காக்கா, பதுலு தாய்மாமாவை காக்கா என்று அழைப்பதைப் போல பின்னர் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரது பெயர் ஜனார்த்தனன் என்றும் அவரிடம் உலோக உருண்டைகளை தயாரித்து தன்னுடன் கொடுத்து விளையாடுவதை ஞாபகப்படுத்தி கொண்டதாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்காங்க. பதுலு ஃபிர்பி சுப் ரஹா. சுப் மீன்ஸ் அமைதியாக இருக்குது. மானே வக் அப்பனி ஸ்மிருதி மீன்ஸ் ஞாபகங்கள். ஓகேங்களா? பழைய கால ஞாபகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? பட்டல் பர் ஹதீத் கே சித்திர மீன்ஸ் அந்த பிக்சர் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. உதார் ரஹா ஹோ அவர் தப்பு வக் ஏக்தம் போலா படா ஆவோ ஆவோ லாலா பைட்டோ பஹுத் தின் பாத் காவ் ஆயே. அவருடைய பதுலு மாமா கண்களில் அந்த பதுலுடைய சின்ன குழந்தையோட ஞாபகங்கள் அப்படியே பிக்சர் மாதிரி வந்துட்டு போகுது. உடனே அப்போ தான் அவர் ஞாபகப்படுத்திட்டு வா பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ தான் கிராமத்திற்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். பதுலு ஸ்டில் ரிமைண்டட் சைலண்ட் as if he was remembering his past, looking for old memories. Who would it be? Suddenly he remembered the writer this la had then asked him to sit. Badalu Mama told the writer that today he had come to the village after a long time, then asked where were all these days. பதுலு இன்னும் தனது கடந்த காலத்தை நினைவில் வைத்திருப்பதை போல் அமைதியாக இருந்தார். பழைய நினைவுகளை தேடுகிறார். பின்பு திடீரென்று அவர் எழுத்தாளரை நினைவு கூர்ந்து இது லாலா ஹாய் சொல்லிவிட்டு பின்னர் அவரை உட்கார சொன்னார். பதுலு மாமா எழுத்தாளரிடம் இன்று நீண்ட காலத்திற்கு பிறகு கிராமத்திற்கு வந்ததாக கூறினார். இந்த நாட்கள் எவ்வாறு கழிந்தன, அதாவது பழைய நாட்கள் எவ்வாறு கழிந்தன என்பதை பதுலு மாமா ஆத்தரிடம் விசாரித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இதோடு இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நான் பேராகிராஃபுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய மீனிங்ஸை ரஃப் நோட்டில் காப்பி பண்ணி ஒரு 5 times எழுதி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.